நல்லா இருக்கு காய். 3 கோல 4 கோல ஒரு மரத்து பரவாயில்லைங்க, நீங்க மறந்து ஊற்றி பரவாயில்ல. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்தியா அக்ரோ ப்ராடக்டோட விநியோகஸ்தர் இன்னைக்கு அருண்குமார், கொடுமுடி பகுதியிலிருந்து. இன்னைக்கு நம்மளோட உரங்கள் பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல முத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு தோப்புல தான் நம்ம கொடுக்க போறோம். இன்னைக்கு எல்லாருமே வந்து மரங்கள்லையுமே நல்ல காயோட தன்மை இருக்கணும், காயோட சைஸ் பெருசாக்கி கொடுக்கணும், குறும்பை எல்லாம் கொட்டாம வரக்கூடிய எல்லாமே நல்ல காய் வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக நம்ம இன்னைக்கு இந்த நுண்ணூட்டங்களை கொடுக்க போறோம். ஸோ இன்னைக்கு கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா 800 மரத்துக்கு நம்மளுடைய போஸ்டா, ஆலிக் சூப்பர் 16, க்ரோ மேஜிக் இந்த எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். தான் இப்ப காட்டுல நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு தொடர்ந்து இந்த வீடியோல நம்ம எப்படி உரங்களை பயன்படுத்துறோம் தான் பார்க்க போறோம். ஸோ அடுத்த கட்டமா ஒரு 3 மாசம் கழிச்சு இந்த காட்டுல வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அளவுக்கு மரம் இருக்குது அப்படின்னா இந்த காப்பு சூப்பராக வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மரத்தில் தெரிகிற அளவுக்கு நம்ம பறித்து அதில் நம்ம உரங்களை கொடுத்த பிறகு இந்த மாதிரி மூடி வச்சிடணும். வணக்கம். நம்மளுடைய உரம் வச்ச தோப்புல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொலையில ஃபுல்லாவே காயோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸ் பாருங்க. காயோட சைஸ் எல்லா மரத்துலயுமே ஆவரேஜா இன்னைக்கு வெட்டியிருக்காங்க. இன்னைக்கு சூப்பரா இருக்கு. ஒரு மரத்துலயும் காய் எடுக்கிறப்ப நல்லாவே ரிசல்ட் வந்திருக்கு. இது வந்து நம்ம உரம் வச்சதுக்கு அப்புறம் 3வது தடவை வெட்டுறாங்க. நீங்க பார்க்கலாம் காய் அப்படி சார் ஆவரேஜா எல்லா காயுமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த காய் வந்து காட்டில் வேலை செய்யறவங்க சொன்னதுன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த அளவுக்கு வந்து காய் வந்து பெருசா வந்ததுலன்னு தான் சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் நம்மளோட உரம் வச்சதுக்கப்புறம் இந்த கோப்பில் வந்து முதல் வெட்டு போது காயோட சைஸ் வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்துச்சு. 2வது வெட்டுக்கும் 3வது வெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ச்சி வந்திருக்கு. நம்மளோட உரம் வச்சோம் அப்படின்னா அந்த உரம் வச்சதுக்கப்புறம் 3 தடவை வெட்டிக்கலாம். 6 மாதத்துக்கு வரைக்கும் நம்மளோட உரம் வச்சா போதும். சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. தேங்க்யூ. இதே காட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இப்போ அவங்ககிட்ட போயிட்டு இப்போ தேங்காய் போட்ட வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீட்பேக் கேட்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். தேங்காய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம காட்டுல வேலை செஞ்ச நம்ம ஆத்தா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். எப்படிமா இருந்துச்சு வர வச்சதுக்கு அப்புறம்? இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா இருக்கு காய். இதுக்கப்புறம் காயோட எண்ணிக்கை எப்படி இருக்குங்க? 3 கோல 4 கோல ஒரு மரத்துக்கு. இதெல்லாம் வந்து 2 கோல 3 கோல தான் விழுவோம். 4 கோல ஒரு மரத்துக்கு. ஒன் டைம் 16 வந்துச்சு. எப்பவுமே 10 இல்லைன்னா அப்படிதான் அடிக்கும். இப்போ வந்து எப்படியோ ஒன் டைம் 16 மேல வருங்களோட பரவாயில்ல. வீட்டுக்கிட்டேயுமே அத்தனை காய் வந்துச்சுல. முன்னாடியெல்லாம் அப்படியே கொட்டி கிடக்கும், உதிர்ந்து கிடக்கும். பரவாயில்லைங்க, நீங்க மறந்து ஊற்றி பரவாயில்ல. ஓகே, இன்னொரு மட்டும் ஊற்றணுங்களா? இப்போ இது 3வது வெட்டுது. ஆனால் சொன்னாங்க ஆத்தா மறந்து இன்னொரு ஊற்றணும் சொன்னாங்க. தேங்காய் போட்ட பிறகு வைக்கிறதாமா சொல்லிட்டு அதை வச்சா இன்னும் காய் நல்லா பிடிக்கும். இன்னும் காய் பிடிக்கும். ஆனால் பிஞ்சு உதிராது, நல்லா இருக்கும். ஆமா, சுத்தமாக கொட்டாது. பூ கொட்டுறது இல்லை. கண்டிப்பாக இந்த சைடில் தான் காய் போட்டிருக்காங்க. போட்ட வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய எல்லா மரத்துலேயுமே காய் போட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளோட இந்தியா அக்ரோ ப்ராடக்ட்டு இந்த தோப்பில் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 800 மரத்துக்கு மேலே நம்ம உரம் கொடுத்துருக்கோம். உரம் வச்சதுக்கப்புறம் 3 தடவை இவங்க காய் வெட்டுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. மொதல் தடவை வெட்டும்போது காயோட வரத்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2வது வெட்டில் சூப்பராக இருந்துச்சு. இப்போ 3வது வெட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக வந்திருக்கு. அதனால் காட்டோட உரிமையாளர் திரும்பவுமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தோப்புக்கு இதே உரத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக உரம் வைக்க ரெடியாக இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்மளோட இந்தியா அக்ரோ ப்ராடக்ட்டுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கலாம்.